ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம கார்டனை பார்க்கலாம். எங்கள் கார்டனில் நாங்கள் என்னென்ன மரம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஆனால் கொஞ்சம் நீட் பண்ணலை, இன்னும் சும்மா அப்படியே தான் கிடக்கும். பார்த்திங்களா, கொய்யா மரம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வெட்டி விடாமல் அப்படியே மேலே உயரமாக போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மாமரம். இது வந்து நெல்லிக்காய் மரம் வச்சோம், ஆனால் இன்னும் காய்க்கலை. இது பார்த்திங்கன்னா கொய்யா மரம். இது பார்த்திங்கன்னா எலுமிச்சை மரம். இதுவும் ஒரு எலுமிச்சை தான். எனக்குள்ளே கொஞ்சம் செங்கல் இதெல்லாம் போட்டு மெத்துல நல்லா செடி சரியாக வர மாட்டேங்கி. பாருங்கள், கருவேப்பிலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கிட்டு பாருங்கள் வாழை இலை. இங்கே ஒரு வாழை இலை. இதிலெல்லாம் வந்து பழம்லாம் பழுத்து எல்லாம் எடுத்துட்டோம். சும்மா இலை சாப்பிட்றதுக்காண்டி இலைக்காண்டி வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னென்னு பார்த்திங்களா, பொன்னாங்கண்ணி கீரை. பார்த்திங்களா எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு பார்த்திங்களா. இதை ஒரு நாள் பிடுங்கி இது பண்ணணும், சாப்பாடுக்கு வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி. இதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது. நம்ம யாருமே இதை கண்டுக்கிறதில்ல, ஆனால் அதில் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. பப்பாளிலாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அங்கே போட்டது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். இதெல்லாம் பப்பாளி. அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய சப்போட்டா மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து பெரிய சப்போட்டா மரம். இதில் பழுக்கிற பழத்தை நாங்கள் பிடுங்க மாட்டோம், ஏன்னா அணில் குருவி இதெல்லாம் சாப்பிட்றோம். அதனால் சரியா இருக்கட்டும் அப்படின்னு போட்டாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரம் ஒன்று இருக்குது. இப்போது இந்த முருங்கை மரம் ஒன்று இருக்குது. இருந்துட்டு ஒரு முருங்கை மரம் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுன்னு பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் குட்டி நல்லா மருத்துவ குணமுள்ள செடியெல்லாம் நிறையா முளைச்சிருக்குங்க. அதாவது என்ன சொல்கிறது, குப்பைமேனி, இந்த கீழா நெல்லி, அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்களே தூதுவளை, இதெல்லாம் முளைச்சிருக்கும் பாருங்கள். அதான் வந்து அடுக்கு செம்பருத்தி. உங்களுக்கு தெரியுதா, செம்பருத்தி பூத்திருக்கிறது தெரியுதா, ரெட் கலரில். இதுதான் அடுக்கு செம்பருத்தி. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. இது பாருங்கள் நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் பார்த்திங்களா, நெல்லிக்காய் இப்போ தான் காய்க்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுன்னு விட்டுருக்குறோம். இப்போ நம்ம கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அதை மட்டும் பறிச்சுக்கலாம். அப்புறம் அங்கிட்ட ஒரு தென்னை மரம் இருக்குது, இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மரம். இங்கே ஒரு முருங்கை மரம் இருந்தது, அது பாருங்கள் அப்படியே குச்சியாக நிற்குது. இந்த சீத்தாப்பழ மரம்லாம் நாங்கள் வச்சதே கிடையாது. சாப்பிட்டுட்டு போடுற அந்த விதையில் வந்து அப்படியே முளைச்சி வந்தது தான் இதெல்லாம். இங்கிட்டு ஒரு கொய்யா மரம் இருக்குது பாருங்கள். இங்கிட்டு ஒரு கொய்யா மரம். இதில் காயெல்லாம் இப்போ தான் வந்து பிஞ்சு விட்டு காய்க்குதுங்க. ஊசியிலை காட்டு மரம் ஒன்று வச்சோம், சரியாக தண்ணி விடாதனால அது வந்து அப்படியே போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழ மரம் தான். வருது, செடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. மல்லிகைப்பூ பாருங்கள், மல்லிகைப்பூ பிடுங்கி போட நல்லா தழுக்குது மல்லிகைப்பூ செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு வகை கீரை தான். இங்கே கொஞ்சம் க்ளீனாக இல்லாமல் இருக்குங்கிறதுக்காண்டி நாங்கள் பிடுங்கிறது கிடையாது, ஆனால் இது எல்லாமே கீரை வகையோடு சேர்ந்தது. இங்கே பாருங்கள் மணி பிளான்ட் பாருங்கள், பிடுங்கி சும்மா அப்படியே போட்டோம். வீட்டுக்கு முன்னாடி இருந்தது, அப்படி எப்படி முளைச்சி வருதுன்னு பாருங்கள். இங்கெல்லாம் பாருங்கள் பூரா மணி பிளான்ட்டு. அப்புறம் இங்கிட்ட ஒரு கருவேப்பிலை மரம் இருக்குது. அப்புறம் வந்துங்கன்னா இந்த சைடு வந்தோம்னா அந்த இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி பாருங்கள். மல்லிகைப்பூ பாருங்கள், இப்போ தான் மொட்டு விட்டுருக்கு. அங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி பார்த்தாலே இது குட்டி செடி, இப்போ தான் மொட்டு விட்டு வர்றாங்க. அப்புறம் இப்படி எங்கிட்ட வந்தோம் அப்படின்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடுமே நிறையா செடி வச்சுருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா இதில் வச்சுருக்குறோம் பாருங்கள், ஓமவல்லி. இது வந்து துளசி. அப்புறம் பார்த்திங்கன்னா கத்தாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பிடுங்கி போட்டோம் பாருங்கள். அப்படியே இதெல்லாம் சிமெண்ட் தரை தான், அவங்களுக்கு தெரியுதா தரை அந்த மாதிரினா. இதுலேயே சிமெண்ட் தரையிலே அப்படியே முளைச்சி வருது. கொஞ்சம் மண் இருந்ததுனால அப்படியே முளைச்சி வருது. பாறையிலே செடி முளைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. இதுக்கு பார்த்திங்கன்னா குப்பை மீன் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது குப்பை மீன் இல்லை, இது ஓமவல்லி. இது வந்து ஓமவல்லி. இங்கிட்டு பார்த்திங்கன்னா மணத்தக்காளி செடி பாருங்கள்.
ஏற்கனவே ஒரு செடி மணத்தக்காளி செடி இது பண்ணி இதாகிடுச்சு. இப்போ அடுத்த செடி ஒன்று முளைச்சி வருது பாருங்கள். ஆனால் இதுதான் என்ன செடின்னு தெரில. இது பாருங்கள், மணத்தக்காளி பாருங்கள். உங்களுக்கு அந்த காய் தெரியுதா? குட்டி குட்டியாக இருக்கிற அந்த காய் மணத்தக்காளி காய். இது குப்பைமேனி. இங்கே ஒரு மணத்தக்காளி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு மணத்தக்காளி. அது வந்து பார்த்திங்கன்னா கத்தாழையும் நாகதள்ளி கத்தாழையும் வச்சுருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு கொய்யா. இப்போ தான் பாருங்கள் காயெலாம் காய்க்குது. காய்க்குது. இங்கே பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் பார்த்திங்களா? காய் வந்து நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. மணத்தக்காளிலாம் இருக்குது. அதெல்லாம் பிடிங்கி ஒரு நாள் கீரை பண்ணலாம். குப்பை மேனி வந்து இங்கிட்டு நிறையா இருக்குங்க. இவ்வளோ தாங்க நம்ம சைடு கார்டன். குப்பை மேனி கீரை வகைகள்லாம் நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா கீரைகள்லாம் நிறையா இருக்கும். கத்தாழெல்லாம் பாருங்கள் எப்படி கீழே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செடியிலேருந்து போகிற செடி எப்படி பாருங்கள், தரையில் பாருங்கள், தரையில் வந்து வேர் விட்டு முளைச்சி வருது. இது அவ்வளோதான். முன்னாடி பின்னாடி வந்து அவ்வளோதான். துளசியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்ல செடின்னு பார்க்குறீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் நம்மளோட கார்டன். அதை பார்த்திங்கன்னா அப்படியே போய் கொஞ்சம் நெல்லிக்காயும் பறிச்சிட்டு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. எனக்கு இந்த நெல்லிக்காய் வந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நல்லா புளிப்பாக இது ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். இதுதான் நம்ம சைடு கார்டன். நம்ம வந்து கார்டன் வந்து இன்னும் க்ளீன் பண்ணலை. நல்லா அதை க்ளீன் பண்ணி இந்த பாத்தியாக பிரித்து நல்லா நீட்டாக வச்சோம் அப்படின்னா இன்னும் வந்து நல்லா காய்க்கும். இதில் வந்து எல்லாமே நாங்கள் வச்ச இதெல்லாம் கிடையாது. மல்லிகைப்பூலாம் நாங்கள் வச்சது கிடையாது. அப்புறம் இந்த சீத்தாப்பழம், இந்த கீரை வகைகள் எதுவுமே நாங்கள் வச்சது கிடையாது. பார்த்திங்கன்னா அதுவே தன்னால் முளைச்சி வந்திருக்குங்க. அப்புறம் இந்த பூனைகளுக்கு பாருங்கள், எங்கள் பிளேட்டில் சாப்பாடு இல்லை தெரியுது. அந்த ப்ளூ கலர் பிளேட்டில் சாப்பாடு இல்லை. பாவம் 2 சாப்பாட்டுக்கு வந்திருக்கு. இப்போ அதுக்கு நம்ம சாப்பாடு கொஞ்சம் வச்சிடலாம், வச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் பூனைகளுக்கு சாப்பாடு வச்சாச்சு. அது வந்து சாப்பிட்டுட்ருக்குது தெரியுதா அவங்களுக்கு? அதுக்கு தான் பின்னாடியே சுற்றி வந்துச்சுங்க. இப்போ அதுக்கு சாப்பாடு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மாட்டில் சாப்பிட்டுட்ருக்கும். கொஞ்சம் தயிரும் சாதமும் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். 3 பூனையும் பாருங்கள் எப்படி சாப்பிடுதுங்கன்னு பாருங்கள். அதாவது சொல்லுவாங்கல்லங்க, பிள்ளையை பெற்றா கண்ணீர், தென்னையை வச்சா இளநீருன்னு சொல்லிட்டு. உண்மைக்கிட்டேங்க. இந்த காலத்தில் பிள்ளைய பின்னாடி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா என்னங்கன்னு தெரியாது. ஆனால் நம்மளை அறிஞ்சு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சில பாவங்கள் பண்ணியிருக்கலாம். அது இந்த ஜீவராசிகளுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு அன்பு காட்டும்போது இதுகெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன, இந்த சாதம் நான் வீட்டில் பொங்குற சாதத்தை தயிரில் கலந்து வைக்கிறேன் அவ்வளோதான். ஆனால் நம்மளோட பின்னாடியே சுற்றும் பாருங்கள். நம்ம பிள்ளையெல்லாம் அப்படி ஒரு வயசானதுக்கப்புறம் நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் அந்த பூனையை பார்த்திங்கன்னா நம்மளுக்கான வைக்கிற இந்த லோன் வைக்கிற சாதத்துக்காண்டி என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்குங்க. எங்கே போனாலும் சரி என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்குங்க. என்ன சொல்கிறது, மனுஷங்கள் குழந்தைங்க நம்ம வந்து பெத்த கடமைக்கு பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வளர்க்குறோங்க. ஆனால் மற்றபடி பின்னாடி அவங்க செய்வாங்கன்னு அப்படி நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் பேரண்ட்ஸுகளாகிய நம்ம வந்து யாராக இருந்தாலும் சரி அதை குறைச்சிக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து செய்வாங்களா என்னெல்லாம் உறுதியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. நம்மளோட கடமைன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம கரெக்டாக செய்வோம் அவ்வளோதான். அப்படி தான் வந்து நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஏன்னா பின்னாடி வந்து பசங்க வந்து நம்மளுக்கு செய்வாங்க அப்படிலாம் எனக்குலாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கே நம்ம வந்து நம்மளோட வருங்கால பின்னாடி லைஃபுக்கு ஏதாவது கொஞ்சம் நம்ம சேவிங்ஸ்னு ஒன்று பண்ணி வச்சுக்கணும். இப்போ இருக்கிற பசங்களாம் அந்த மாதிரி தான் இருக்காங்க. நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன், முதியோர் இல்லம் இதெல்லாம் நிறைய பெருகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து எனக்கு அதனால் வந்து இந்த மாதிரி இந்த பூனை, நாய், இந்த மாதிரி பேச முடியாத வாயில்லாத ஜீவராசிகள்கிட்ட அன்பு காட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் இல்லை, சப்போஸ் தெருவில் போயிட்டுருக்குறோம், ஒருத்தவங்க ஒரு பசியில் இருக்காங்க அப்படின்னா கூட என்னால் என்ன முடியுமோ அந்த உதவியில் நான் செய்யத்தாங்க செய்கிறேன். ஆனால் நல்லவங்களுக்கு இந்த இப்போ இருக்கிற இதெல்லாம் காலம் இல்லை. ஓகே, இருந்தாலும் என்னோடய கர்மா, நான் வந்து கடவுளை நம்புறேன்னா அப்படியே கர்மாவை நம்புவேன். நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நான் கர்மாவை நம்புவேன். நான் என்ன செய்கிறேனோ அது அப்படியே எனக்கு அப்படியே வரட்டும் அவ்வளோதான். நான் நல்லது செஞ்சால் எனக்கு வந்து நல்லது நடக்கட்டும், நான் கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கு இன்றைக்கி நம்ம கார்டன்லாம் போய் சுற்றி பார்த்தோம். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. கார்டன்லாம் கொஞ்சம் கசகசன்னு அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதுக்கான டைம் வரல. கட்டாயமாக டைம் வரப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கார்டன் விளாக் நம்ம ஒன்று பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.